எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் அருளிய அங்கன்மா ஞால பதிகம், அகோபிலத்தை பற்றின பாட்டு. அதில் பாடல் 3 பார்க்க போகிறோம். 3வது பாட்டு பார்க்க போகிறோம். 3வது பாசுரம் பார்க்க போகிறோம். அங்கன்மா ஞாலம் பதிகத்தில் பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஏய்ந்த பேழ்வாய் வாள் எயிற்றோர் கோளரியாய் அவுணன் வாய்ந்த வாகம் வள்ளுகிறாள் பகிர்ந்த அம்மானதிடம். வாய்ந்த வாகம் வள்ளுகிறாள் பகிர்ந்த அம்மானதிடம். ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் அன்றியும் நின்ற அழலால் தேய்ந்த வேயும் அல்லாது இல்லா சிங்கவேல் குன்றமே. இது பாட்டு. இந்த பாட்டை சொல்லணும்னா சொல்லும்போது எப்படி சொல்லுவார்னா, ஏய்ந்த பேழ்வாய் வாழையிற்றோர் கோளரியாய் அவனன் வாய்ந்த வாகம் வள்ளுகிறாள் பகிர்ந்த வம்மானதிடம். ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் மன்றியும் ஓரழலால் தேய்ந்த தீயால் வெண் சுவக்கும் சிங்கவேல் குன்றமே. இது பாட்டு. தேய்ந்த வேயும் அல்லதில்லா சிங்கவேல் குன்றமே. சாய் நின்றது இது சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன். ஏய்ந்த பேழ்வாய் வாழையிற்றோர் கோளரியாய் அவனுன் வாய்ந்த வாகம் வள்ளுகிறாள் வகிர்ந்த வம்மானதிடம். ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் அன்றியும் போராளால் அந்தியும் நின்றாளால் தேய்ந்த தீயும் அல்லதில்லா சிங்கவேல் குன்றமே. இது பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தத்தை பார்த்துக்குவோம், சொல்கிறேன், கேட்டுக்குவோம். ஏய்ந்தன்றது அண்ணாந்து பார்க்கறது. அப்படி அண்ணாந்து சிங்கம் கர்ஜிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பை நிமிச்சிட்டு அப்படியே தலையை தூக்கிட்டு கர்ச்சிக்கும். அதான் ஏய்ந்த. பேழ்வாய் பெட்டி மாதிரி வாயாம். பேழைனா பெட்டி. போன தடவை சொன்னேன் பாருங்க. பேழைனா பேழைன்றது பெட்டி. ஏய்ந்த பேழ்வாய் வாள் எயிற்றோர். வாள் மாதிரி. வாள்னா கூர்மையான, எயிறுன்னா பல்லு, கூர்மையான பற்களா. வாள் எயிற்றோர் கோளரினா சிங்கம். கோளரியாய் உருந்த பற்களையுடைய அண்ணாந்து பார்த்த பெட்டி போன்ற வாயுடைய அண்ணாந்து கர்ஜிக்கிற கூரிய பற்களையுடைய சிங்கம். அதான் கோளரியாய் அவுணன்றது இரண்யனை குறிக்கும். இரண்யனோட பேர் அவுணன். இரண்யம்னாலேயே தங்கம்னு அர்த்தம். பொன்பெயரன் இன்னொரு இடத்துல வரும். அப்போ உங்களுக்கு அது புரியும் என்ன சொல்றேன்னா, இரண்யன் அவுணன்னா இரண்யன். அவுணன் வாய்ந்தன்றது இந்த இடத்துல வளர்ந்தன்னு அர்த்தம். வாய்ந்தன்னா நல்லா முத்தி, அதாவது இது பவர்ஃபுல் அப்படின்றோம் இல்லையா, அதான் வளர்ந்த. வாய்ந்த ஆகம்ன்றது இந்த இடத்துல நம்ம ஆகம்ன்றது செய்யுளுக்காக நீட்டிருக்காங்க, நீட்சியது. அகம்ன்றது இந்த உடல். அது சொல்ற வளர்ந்த அகம். அவனன் வாய்ந்த வாகம்ன்றது தின்னு கொழுத்த உடம்பு. அதை சொல்றாருங்க. நல்லா கொழுப்பு ஏறின நல்ல வளர்ந்த முத்தின உடம்பு வாய்ந்த வாகம். அந்த மாதிரி அகத்தை வள்ளுகிறாள். வள்ளுனா பவர்ஃபுல். உகிர்ன்றது எயிறுன்னா முதல்ல பல்லு சொன்னேன். இப்போ உகிர்னா நகம். அது தெரிஞ்சுக்கணும். வாய்ந்த வாகம் வள்ளுகிறாள், வன்மையான நல்ல பவர்ஃபுல், நல்ல ஹார்டான நல்ல பவர்ஃபுல் அந்த நகம் இருக்கு இல்லையா, அந்த நகத்தால் வகிர்றதுன்றது சாதாரணமாக கிழிக்கிறதுன்றது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து கஷ்டப்பட்டு கிழிக்கிறது. வகிர்றதுன்றது அப்படி கிடையாது. வகிர்றதுன்றது சும்மா சர்வசாதாரணமாக அப்படி கிழிச்சு தூக்கி போடுறது, ஒரு ஸ்ட்ரெயினே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது. கிழிக்கிறதுன்றது பெரிய விஷயம், ஆனால் அதை சர்வசாதாரணமாக செய்யறது. இந்த பாலைக்கு நார் வகிர்றது அதெல்லாம் சொல்லுவா. அதெல்லாம் நம்ம மனுஷ உடம்புக்கு நம்ம அந்த நார் வகிர்றதுன்றது கோணி விஷயம் குத்தி சின்னதாக கிழிப்பா. அது கிழிக்கிறதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது, ஈஸியாக தள்ளுவா. நம்ம ஒரு நார் வாழைப்பட்ட நாரை கிழிக்கிறோமே, அது மாதிரி தான். அது மாதிரி கிழிச்சாராம். அதான் வகிர்ந்தன்றது. அதான் வகிர்ந்த அம்மான்றது எங்கள் தெய்வம். அம்மான் இடம். பகிர்ந்த அம்மான் இடம்னா அவன் வசிக்கிற இடம்.
நரசிம்மர் வசிக்கிற இடத்த சொல்றாரு இந்த இடத்துல. வகிந்தவம் மானதிடம் ஓய்ந்த மாவும், அதாவது ஏதாவது வேற கிடைக்குமான்னு சுற்றி 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 தேஞ்சிட்டு கடைசியில் அலைஞ்சு போய் மிருகங்களே ஓஞ்சி போய் ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்குமா. அதான் ஓய்ந்த மாவும். ஓய்ந்த மான்னா விலங்கு. ஓய்ந்த மாவும் அது உடைந்த குன்றம். அதாவது எங்கே பார்த்தாலும் கல் உடைஞ்சு கிடைஞ்சு கிடக்கு இல்லையா, அந்த இது கல் உடைந்த குன்றும் அன்றியும் அது இல்லாத நின்று அழலால். நின்றழலால் இருக்கும். நின்று அழலால். நின்றுன்றது நிற்கிறது, அழல்ன்றது நெருப்பு. நின்று அழலால். அழல்ன்றது நெருப்புன்றதை விட அந்த தீபம் அந்த முன்னாடி இது புகை இது பாருங்க, எரியது பாருங்க, அந்த சுடர், அதுதான் நின்று அழலால். தேய்ந்த வேயும், அந்த நெருப்பு பட்டு அந்த அதெல்லாம் மூங்கிலாம் பாதி எரிஞ்சு எரியாமல் இருக்கான். தேய்ந்த வேயும். வேயினா மூங்கில், தேய்ந்தன்னா பாதி எரிஞ்சான்னு அர்த்தம் அந்த இடத்துல. தேய்ந்த வேயும் அல்லது இல்லா. அது இல்லாத அல்லது இல்லாத. அது இல்லாத அல்லது இல்லைன்னா நம்ம அல்ல அது இல்லைன்னு எடுத்துக்கூடாது. அது இல்லாத வேற எதுவும் இல்லையா, அல்லது இல்லா. தேய்ந்த வேயும் அல்லாது வேற எதுவும் இல்லாத அப்படின்ற, அதை தவிர வேற எதுவும் இல்லையா. தேய்ந்ததையும் அல்லது இல்லா சிங்கவேல் குன்றமே. சிங்கவேல் குன்றன்றது வகோபலத்துக்கு ஒரு பேரு. சிங்கம் வேல் உயிர் வாழற இடம். வேல் குன்றம். குன்றம்ன்றது அந்த மலை, அதை சொல்றாரு இங்க சிங்கவேல் குன்றம். இப்பதான் நானும் ரங்கநாதன் போயிட்டு வந்தேன். நான் ரங்கநாதன் நாவலன் போயிட்டு வந்தேன். எல்லாம் அந்த குரூப்ல இருக்காங்க. நான் ரங்கநாதன், நாவலன், தென்னவன் 4 பேருமே போயிட்டு வந்தோம். ஓகே, நாளைக்கு நம்ம இந்த பாடல்ல 4வது பாடலை பார்ப்போம். தேங்க்யூ.